கிருஷ்ணகிரி அருகே குடிபோதையில் மண் ஏற்றிச் சென்ற டிப்பர் லாரி சாலையோரம் நடந்து சென்ற வடமாநில தொழிலாளர்கள் மீது மோதியதில் 108 ஆம்புலன்ஸின் காலதாமத்தினால் ஒருவர் பலி, ஒருவர் ஆபத்தான நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதி. கிருஷ்ணகிரி மகாராஜா கடை சாலையில் இயங்கி வரும் தனியாருக்கு சொந்தமான தொழிற்சாலையில் வட மாநிலத்தினை சேர்ந்தவர்கள் ஏராளமானவர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த தொழிற்சாலைகளில் பணிபுரிந்து வந்த 2 பேர் மகாராஜா கடையில் நடந்து சென்றனர். அப்போது கிருஷ்ணகிரியில் இருந்து மகாராஜா கடை நோக்கி வேகமாக வந்த டிப்பர் லாரி சாலையோரம் நடந்து சென்று கொண்டிருந்த தொழிலாளிகள் மீது மோதியதில் இதில் 2 தொழிலாளிகளும் தூக்கி வீசப்பட்டு பலத்த காயங்களுடன் சாலையோரமாக உயிருக்கு போராடினார்கள். இதனை கண்ட அக்கப்பக்கத்தை சேர்ந்தவர்கள் மக்கள் 108 ஆம்புலன்ஸிற்கு தகவல் கொடுத்துள்ளனர். ஆம்புலன்ஸ் சுமார் 30 நிமிடம் காலதாமதத்திற்கு பிறகு வந்து உயிருக்கு போராடிய 2 தொழிலாளிகளையும் மீட்டு அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் போகும் வழியிலேயே உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த ராம் சேவக் பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் இந்த விபத்தில் அஜய்குமார் பலத்த காயத்துடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். மேலும் கிருஷ்ணகிரியில் இருந்து மகாராஜா கடை செல்லும் சாலையில் தினமும் ஆயிரக்கணக்கான டிப்பர் லாரிகள் மூலம் மண் மற்றும் கிரானைட் கற்கள் மட்டுமின்றி ஜல்லி கற்களும் எடுத்து செல்லும் போது குடித்துவிட்டு அரசு அதிக வேகத்தில் செல்வதால் இது போன்ற விபத்துகள் அதிகரித்த வண்ணமாக உள்ளது. எனவே கனிம பொருட்களை எடுத்து செல்லும் வாகனங்களின் வேகத்தினால் இது போன்ற விபத்துகள் ஏற்படுவதை தடுக்கப்பட வேண்டும் என அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. மேலும் இந்த விபத்தில் 108 ஆம்புலன்ஸ் வர காலதாமதமாகினால் வடமாநில தொழிலாளர்களின் பரிதாபமாக இருந்த சம்பவம் தொழிலாளர்களின் மத்தியில் பெரும் சோகத்தினையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.